ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல கடைசியாக வெளியான மார்க் ஆண்டனி அப்படின்ற திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதிக்க நம்பி நம்ம இயக்கியவர்கள் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை ஒப்படைத்தாரு. அந்த படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ ஆதிக் பார்த்தீங்கன்னா, அதிசருடைய அதிதீவிர ரசிகர் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக படம் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக அமையும் அப்படின்னுமே ரசிகர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமாக இந்த படம் ரிலீஸ் ஆகி தொடர்ந்து விமர்சனங்களுமே சமூக வலைத்தளங்கள்ல வந்து கொண்டிருக்கு. சோ இந்த படத்துல இருந்து வெளியான டீசர் ட்ரெய்லரே ஒரு மிகப்பெரிய அளவுல இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சு. அதனடுத்து பாத்தீங்கன்னா, தற்போது வெளியாகி உள்ள திரைப்படமுமே நல்ல விமர்சனங்களை கொடுத்து வருவதால படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக 500 கோடிகளுக்கு மேல வசூலிக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த படத்துடைய FDFS காட்சியப்பாக பிரபல திரையரங்கிற்கு ஆதிக் அவர்கள் விசிட் அடிச்சிருக்காராம். சோ அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வைரலுமே ஆகியிருக்கு. தமிழகத்துல காலை 9 மணிக்கு தான் முதல் காட்சி அப்படின்றதுனால ஆதிக் காலை 8 மணிக்கே திரையரங்கிற்கு சென்று விட்டாரு. அங்கு ரசிகர்களை சந்தித்து அவங்களுக்கு நன்றியுமே சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி இந்த படத்துடைய ட்ரெய்லரின் போது கூட திரையரங்கிற்கு விசிட் அடித்த ஆதிக் அவர்கள் ட்ரெய்லரை பார்த்த பின்பு மீண்டும் திரும்பும் பொழுது அழுது கொண்டே சென்றாரு. சோ அந்த அளவிற்கு ரசிகருடைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. சோ அதே சம்பவம் மீண்டுமே அரங்கேறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரி, ஓகே, இந்த படத்துடைய FDFS பார்க்க உங்கள யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.